நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ஜப்பான் மக்கள் ஏன் பெரும்பாலும் மெலிதாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் இருக்காங்கன்னு? அவங்க நம்மள மாதிரி தான் சாப்பிடுறாங்க. அரிசி சாதம், நூடுல்ஸ்னு கார்போஹைட்ரேட் உணவுகளை விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட உடல் பருமன் பிரச்சனை ரொம்பவே குறைவு. இது எப்படி சாத்தியம்? அவங்க வாழ்க்கை முறையில் மறைஞ்சிருக்கிற சில எளிய ரகசியங்கள் தான் இதுக்கு காரணம். வாங்க அந்த 7 பழக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். 80% மட்டும் சாப்பிடுற பழக்கம். ஜப்பான்ல ஹரா ஹச்சி போன்னு ஒரு பழமொழி இருக்கு. இதோட அர்த்தம் வயிறு 80% நிரம்புற வரைக்கும் மட்டும் சாப்பிடு என்பதுதான். அதாவது வயிறு முட்டை சாப்பிடுறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் சாப்பிட இடம் இருக்கும் போதே அவங்க சாப்பிடுறதை நிறுத்திடுவாங்க. நம்ம வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற சிக்னல் மூளைக்கு போறதுக்கு சுமார் 20 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடியே சாப்பிடுறதை நிறுத்துறதால அதிகமா சாப்பிடுறது தவிர்க்கப்படுது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமேன்னு தோன்ற அந்த இடத்திலேயே நிறுத்தி பாருங்க. செரிமானம் எளிதாகும், உடம்பும் லேசா உணரும். சின்ன சின்ன அளவுல உணவு, ஒரே பெரிய தட்டுல எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுறதுக்கு பதிலா ஜப்பான் மக்கள் சின்ன சின்ன கிண்ணங்கள்ல பலவிதமான உணவுகளை பரிமாறுவாங்க. ஒரு கிண்ணத்துல சாதம், இன்னொன்னுல சூப், மற்றொன்றில் காய்கறிகள், மீன் தனித்தனியா இருக்கும். இப்படி சாப்பிடும்போது மெதுவா ரசிச்சு சாப்பிடுவோம். பல வகை உணவுகளை சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஆனா மொத்தமா பார்த்தா அளவு குறைவாதான் இருக்கும். இதனால உடம்புக்கு அதிக கலோரி சேரா